நம்ம வந்து சினிமா பார்க்குற மாரி, சினிமாக்காரங்க பேசுறதையும் வேடிக்கை பார்க்குறோம். சினிமாவ ரொம்ப வேடிக்கை பார்க்குறோம். ஒரு நல்ல சினிமாவ தான் நீங்க பார்க்கணும். உங்க நேரம் அது. அந்த ஒரு நல்ல சினிமாவுக்காக உங்க நேரத்த ஒதுக்குங்க. சும்மா நேரத்த போக்கணுங்கிறதுக்காகவே சினிமா பார்க்குறது. அப்புறம் சினிமாக்காரங்க பேசுறதையும் கேட்குறது. ஏதோ அவங்க வந்து இந்த சமூகத்த வழிநடத்துகிற பெரிய இவங்க மாரி, அவங்க பேசுற அவங்க அனுபவங்கள். நான் அந்த படம் எடுத்தப்ப அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. படம் இருக்கும்போது டைரக்டர் என்ன ரொம்ப திட்டினாரு. அப்புறமா நான் கோச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து என்ன கூட்டு போனாரு. இப்படி இந்த சினிமாக்காரங்க பேசுறத போய் நம்ம வேடிக்கை பார்த்து, வேடிக்கை பார்த்து, அதுவே ஒரு போதை அது. சிகரெட் பிடிக்கிற மாரி அது. அத வேடிக்கை சினிமாவ ஓவரா அளவோட பார்த்தா அது நல்லது. அளவுக்கு அதிகமா பார்க்குறது அது போதை. அடிமைத்தனம். அதுபோல சினிமாக்காரங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அவங்க அனுபவம் என்ன? இவருடைய அனுபவம் என்ன? இவருக்கும் அவருக்கும் என்ன ஒரு சண்டை வந்ததாமே, இந்த டைரக்டருக்கும் அந்த நடிகர்களுக்கும் சண்டை வந்தாமே, இவங்களுக்கு இடையில காதல் வந்தாமே சொல்லி, இத பெரிய வாய பொளந்துக்கிட்டு பார்க்குறது நம்ம. அதனால தான் அவங்கள நம்ம தலைவராவே தேர்ந்தெடுக்கிறோம். சினிமாவிலேருந்து அவங்க ஏன் வந்து அரசியலுக்கு வராங்க? அந்த மாரி அவங்கள வந்து நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கிறோம். நம்மள அப்படி பார்க்குறாங்க மக்கள். நம்மகிட்ட அடிமையாயிட்டாங்க இந்த மக்கள். ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் திரள்றது. காரணம் என்னன்னா, அவங்க சினிமா பார்க்குறதுக்கு மட்டும் இல்ல. சினிமாக்காரங்க பேசினாலே அவங்க வேடிக்கை பார்க்குறனால தான், சினிமாக்காரங்க பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம். இது ஒரு போதை இது. இது நம்மளே நாம தாழ்வா நினைக்கிறதுக்கு இப்ப நான் சிகரெட் பிடிச்சா எனக்கே என் மேல தாழ்வு மனப்பான்மை வரும். அதுபோல நான் ஒரு மது அருந்துனேன்னா, எனக்கே என் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதுபோல இந்த சினிமாவ அளவுக்கு அதிகமா நீ பார்த்தாலும் சரி, சினிமாக்காரங்க பேசுறத வேடிக்கை வாய பொளந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதும் சரி, இதுவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. சமூக வலைதள ஊடகங்கள பார்த்தா, இவங்க அனுபவங்கள் தான் அவங்க கொட்டி எப்ப பாரு நான் ஸ்டாப் பேசிட்டே கிடப்பாங்க. அத போய் நம்ம ஏதோ வேத வாக்கு மாரி, அத அவங்க முன்மாதிரி மாரியும், அவங்க ரோல் மாடல் மாரியும் பார்த்து, அது வந்து ஒரு மோசமான பழக்கம் அது. அதனால எப்பவுமே இத ஒரு கண்ட்ரோலா ஒரு 10 நாளைக்கு, 1 மாசத்துக்கு பயிற்சி எடுங்க. அப்பதான் நீங்க அதுலேருந்து ஆஹா! இவ்ளோ மோசமான ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். சினிமா கிட்ட மட்டும் மாட்டல. சினிமாக்காரங்க கிட்டயே நம்ம மாட்டிக்கிட்டு கிடக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.